அந்த விடியலில் பால்கனியிலிருந்து தோட்டத்தை பார்த்த மதுமிதாவிற்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அத்தனையும் பார்த்து பார்த்து அவள் வாங்கிய செடிகள். ஆனால் வாங்கிய பொறுப்புகள் மட்டுமே அவளுடையது. ஏனெனில் தோட்டக்காரர் ராமையாவிற்கு அதில் பெரும்பங்கு உண்டு. இது பாப்பா அன்றைக்கு வாங்கியது, இது வேறொரு நாள் வாங்கியது என்று ஒவ்வொன்றையும் ஞாபகம் வைத்துக்கொண்டு கவனித்துக் கொள்வார். அப்படிப்பட்டவர் கிடைப்பது கடினம்தானே, பாக்கியமும் கூட. நினைத்தபடி கண்களைச் சுற்றிய போது செடிகளுக்கு நீர் பயிற்சிக் கொண்டிருந்தார் ராமையா. குட் மார்னிங் பாப்பா. குட் மார்னிங். உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு 100 ஆயுசு. அட போ பாப்பா, எப்பவுமே உனக்கு கிண்டல் தான் என்றவர். நம்ம சின்ன நந்தியாவட்டை அழகா பூக்க ஆரம்பிச்சிருக்குது பாப்பா என்றார் சந்தோஷமாய். நேற்றே பார்த்தேனே, அழகா இருந்ததே. பூச்சி வராம இருக்க மருந்து அடிச்சிடுறீங்களா? இன்னைக்கே அடிச்சிடுறேன் பாப்பா. நீங்க கிளம்பலையா? கிளம்பிக்கிட்டே இருக்கேன், பை என்றபடி அறையினுள் புகுந்தவள் கிளம்பி கீழே இறங்கியபோது வசுமதி சமையல் அறையினுள் வேலையாக இருந்தார். அம்மா, ஒரு காஃபி என்று சொல்லி முடிப்பதற்குள் காஃபி அவள் கையில் இருந்தது. ஆஹா, இதல்லவா அம்மா என்றவள் அதனை ஒரு மிடறு அருந்திவிட்டு சூப்பர் காஃபி என்று புகழ, எங்கிருந்தோ வந்தவன், மது, அம்மாவுக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்க போதுமா, கொஞ்சம் நிறுத்து என்று சொல்லியபடி சமையல் அறையின் வாயிலில் நின்றான் சந்துரு, மதுவின் அண்ணன். ஏய் சந்துரு, உன்கிட்ட எதுவுமே கேட்கலப்பா. உன் வேலையை பார்த்துட்டு போ. தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கிறாயே. அம்மாவோட உடல் நிலம் எனக்கும் தானே முக்கியம், என் அருமை தங்கையே என்றான் மீண்டும் ஏளனமாய். அவன் பேசிக் கொண்டிருந்த போதே தான் அமர்ந்திருந்த மேசையிலிருந்து இறங்கி அவனை நோக்கி அவள் ஓடிவர அவனும் தப்பிக்கவென்று ஹாலினுள் நுழைந்தான். இடையில் வசுமதி அழைத்தது இருவருக்கும் கருத்தினில் ஏறவில்லை. நில் சந்திரோ, காலையில் ஏன் என்னிடம் வம்பு செய்கிறாய்? நான் என்ன செய்தேன்? நீதானே என்னை துரத்துற என்றவன் அசந்திருந்த நேரத்தில் அவன் கையில் குத்தினாள் இளையவள். போக்கிரி என்று மதுவை அவன் செல்லமாய் திட்ட, சேதுராமன் யாரடா தோக்கிரி என்ற கேள்வியுடன் வந்து சேர்ந்தார். இந்த வீட்டுல வேற யாருப்பா இருக்க முடியும்? உங்க அருமை பொண்ணுதான். என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அவர் ஆணி, கொஞ்சம் விளையாட்டுத்தனம், அவ்வளவுதான். மற்றபடி என் பொண்ணு மாதிரி வருமா? ஆமா, இப்படியே அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துடுங்க. பிறகு யாரு கஷ்டப்படுறது? யாரும் கஷ்டப்பட வேண்டாம். அவன் நிலைமைக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்குவா சந்துரு. புரியுதா? புரியலன்னு சொன்னாலும் உங்க பொண்ணு புராணம்தான், அதனால புரிஞ்சிடுச்சுப்பா என்று சந்துரு சரண்டர் ஆவது போல கையை தூக்க மற்றும் மூவருமே சிரித்து விட்டனர். அப்படியே சிறிது நேரம் அமர்ந்து பேசிய நேரம் கழிய வசுமதி மூவருக்குமாய் டிஃபன் வைத்தார். சந்துரு தந்தையுடனே வியாபாரம் செய்வதால் பெரும்பாலும் இருவரும் ஒன்றாகவே கிளம்பி விடுவார்கள். சில சமயங்களில் சந்துரு விரைவாக சென்று அன்றைய வேலைகளை கவனித்துக் கொள்வான். சற்று மாறாக அன்றோ, அப்பா, இன்றைக்கு நான் வர கொஞ்சம் நேரமாகும் என்றான். என்ன ஆயிற்று சந்துரு என்று தந்தை சற்று கவலையுடன் வினவ, இல்லப்பா, சொல்ல மறந்துட்டேன். நம்ம நிரஞ்சன் வரான். ஏர்போர்ட்ல இருந்து கூட்டி வரட்ட போகணும். ஓ, தட்ஸ் குட். கண்டிப்பாக போயிட்டு வா சந்துரு. நானும் அவனை கேட்டேன்னு சொல்லு. சரிப்பா. இந்த வாரத்திலேயே ஒரு நாள் நம்ம வீட்டு விருந்துக்கு அழைக்கலாம். மிகவும் கெட்டிக்கார பையன். அத்தோடு அங்கேயே இருந்து வேற நாட்டு திறமையை வீணடிக்காமல் நம்ம நாட்டுக்கு வருகிறானே, அதுவே பெருமைதானே. ஆமாப்பா, கண்டிப்பா கூப்பிடுறேன் என்றவன் மதுவின் புறம் திரும்பி, நீயும் வருகிறாயா மது என்று இயல்பாக கேட்பது போல அவளை சீண்டினான். வரவேற்க வர வேண்டுமா? விருந்துக்கு கூப்பிடுவதே தவறு என்று எண்ணியவள் ஒருமுறை முறைப்புடன், இன்று என் கல்லூரியில் எங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி சந்துரோ, என்னால் வர முடியாது என்றாள். அப்படியென்றால் ஈவினிங் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், வருவாய்தானே என்று மீண்டும் அவன் சீண்ட, நான் சாதனா வீட்டுக்கு செல்ல போகிறேன் என்றவள். எனக்கு என்ன அவன் மேல் அவ்வளவு வெறுப்பு? ஒரே அடியா மட்டன் தட்டுறையே என்று நேரடியாகவே கேட்டுவிட்டான். தந்தையின் புறம் திரும்பியவள், எனக்கு என்னப்பா வெறுப்பு வேண்டி இருக்குது? அவன் ஃப்ரெண்டு கூட அவன் தானே போகணும். அவ சொல்றது கரெக்டு தானே சந்திரோ என்று தந்தை அவள் புறம் சாய, தாயே, நீ போய் வாமா, நான் சாப்பிட்டு விட்டு கிளம்புறேன் என்று விட்டு கிளம்பினான் தனையன். மாடி அறைக்கு சென்ற மதுவிற்கு இயல்பு நிலைக்கு வர சற்று நேரமாகிற்று. நிரஞ்சன் வருகிறானாம். சந்துருக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறது? அவன் விருந்துக்கு அழைக்கிறானே. ஆனால் சந்துருவும் சரி, மற்றவர்களும் சரி, நிரஞ்சன் என்றால் எதையும் ஒப்புக்கொள்வார்கள். அவன் மீது அவ்வளவு நம்பிக்கை, அத்தோடு பாசமும் கூட. அவனை பற்றி மது என்ன சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். நிரஞ்சன் அவளை சீண்டுவதும் மற்றவர்கள் இல்லாத போதுதானே. செல்வம் மதுவின் தந்தை சேதுராமனின் நெருக்கமான நண்பர்.
பள்ளி பருவம் முதல் ஆரம்பித்து இன்று இத்தனை வருடங்களாக தங்கள் நட்பில் எந்தவிதமான பங்கமும் ஏற்பட்டு விடாமல் பார்த்து கொண்டிருக்கின்றனர். செல்வத்தின் மகன் நிரஞ்சன் சந்துருவோடு ஒரே பள்ளியில் கல்லூரியில் படித்தவன். அவனுக்கு நல்ல நண்பனும் கூட. அதனால் அவன் சிறுவயது முதலே சேதுராமனின் வீட்டுக்கு வந்து செல்வது வழக்கம். சிறுவயதிலிருந்தே மதுவிற்கும் நிரஞ்சனுக்கும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும். சிறுவயதில் பொம்மைக்காக ஆரம்பித்த சண்டை முதல் இன்று அவன் செய்யும் கேலிகள் வரை எல்லாமே மதுவிற்கு ஒருவித எரிச்சலை ஏற்படுத்தும். கல்லூரியில் படிக்கத் தொடங்கிய பின் அவன் உரையாடல் சற்றே வித்தியாசமாக இருந்தது. மற்றவர்கள் முன் பெயர் சொல்லி அழைத்தாலும் அவளிடம் தனியே பேசும்போது ஸ்வீட் ஹார்ட் என்றுதான் அழைப்பான். அந்த சொல்லிலேயே மதுவிற்கு கோபம் தலைக்கேறிவிடும். இவன் யார் தன்னை ஸ்வீட் ஹார்ட் என்று அழைக்க என்று? அவனுக்கு யார் இவ்வளவு உரிமை கொடுத்தது? எவ்வளவு முறை அப்படி அழையாதே என்று சொல்லியும் அவன் கேட்பதாக இல்லை. நிரஞ்சன் மீண்டும் வருகிறான் என்றால் அப்போது அவன் வீட்டிற்கும் வந்து செல்வான். அவனை காண மற்றும் பேச நேரிடும் தருணங்களை நினைத்து சற்றே கலக்கமானாள் மதுமிதா. எங்கே இதெல்லாம் தன் மனதை சலனப்படுத்துமோ என்ற பயம் வேறு. அவனை பார்க்காமல் இருந்த ஒரு வருடம் கூட கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் தெரிந்தது. ஆனால் கடந்த ஒரு முழு வருடத்தில் ஒரு முறை கூட அவளிடம் போன் மூலம் கூட தொடர்பு கொள்ளவில்லை அவன். அப்படியென்றால் அவளை மறந்திருப்பான் என்றுதானே பொருள். அங்கேயே எந்த பெண்ணாவது திருமணம் செய்து கொண்டு வந்தாலும் சொல்வதற்கு இல்லை. இங்கே இருக்கும்போதே அவனுக்கு சில தோழிகள் உண்டுதான். இப்பொழுது லாஸ் ஏஞ்சலஸ் சென்று வருகிறான். சொல்ல வேண்டுமா? ஏகப்பட்ட தோழிகள் இருப்பார்கள். ஆனால் திருமணம் என்று நினைத்த போது அவளுள் கசந்தது. அவன் தன்னை மறந்து மற்றொரு திருமணம் செய்து கொள்வது குறித்து வருந்தாமல் இருக்க முடியவில்லை. நீ பேசும் நேரங்களை விட பேசாத நேரங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். முழுவதுமாய் சுவாசிக்கிறேன். என்னுள் உன் நினைவுகள் இம்சையாய், சுக இம்சையாய். ஒருவேளை முன்பு அவன் கூறிய வார்த்தைகள் கூட காரணமாக இருக்கலாம். உன்னை எனக்கு தரச் சொல்லி உன் தந்தையிடம் ஒரு நாள் கேட்கத்தான் போகிறேன் என்றானே. ஒருவேளை அதுதான் அவள் மன உளைச்சலுக்கு காரணமோ என்னமோ. எத்தனையோ முறை தன் தந்தையிடம் அவ்வாறு பேசி தன் பெயரை கெடுத்து விடுவானோ என்ற அச்சம் மதுவிற்கு இருந்ததுண்டு. ஆனால் இதுவரை அவன் அப்பா அவரிடம் வாய்விட்டதில்லை. மனம் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்க அன்றைய ஃபேர்வெல் பார்ட்டியை நினைத்தவள் தன் மனதை அடக்கிவிட்டு கல்லூரிக்கு கிளம்பினாள். அவளுடைய ஸ்கூட்டி தன் போக்கில் சாதனாவின் வீட்டை நோக்கி செல்ல இவளுக்காகவே காத்திருந்தவள் போல அவளும் வண்டியில் ஏறிக்கொண்டாள். இருவருமாக கல்லூரியை அடைந்தபோது மற்ற தோழிகளும் நண்பர்களும் சேர்ந்து கொண்டால் அன்றைய விழா கோலாகலம்தான். உண்மையில் பிரிய போவதை நினைத்து ஒரு கணம் அனைவரின் கண்களிலும் நீர் அரும்பிய போது ஒரு ஜூனியர் சாதனாவிடம் வந்து, ஒரு சான்ஸ் கொடுங்க சீனியர், ஒரு தடவை என்னை லவ் பண்ணி பாருங்க என்று ஒரு திரைப்பட பாணியில் கெஞ்ச அனைவருக்குமே சிரிப்பு வந்துவிட்டது. கல்லூரி வாழ்க்கையைப் போல் இன்பம் வேறுண்டோ என்ன? இதன் பின் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இராதே. கலங்கமற்ற இந்த உள்ளங்களைப் போல எங்கு கண்டுபிடிப்பாள்? பெரும்பாலும் துரோகம் செய்யும் உலகமாயிற்றே. உண்மையான பாசமும் நேசமும் கல்லூரி வாழ்க்கையோடு முடிந்து விடுகிறது என்று பலமுறை நண்பர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டுள்ளனர். விழா நிறைந்த போது அனைவருமே மனபாரத்தோடு வீடு திரும்பினர். வீட்டிற்கு வந்த பின்னர் அம்மாவின் முகம், ராமையா அன்புமிக்க பேச்சு, அழகான செடிகுடிகள் என்று சிறிது நேரம் மனதை திருப்பினாள் மதுமிதா. மதிய உணவை அங்கேயே முடிந்ததால் சிறிது நேரம் கணிப்பொறியை இயக்கி கொண்டிருந்தாள். நேரம் இறக்கை கட்டி கொண்டு பறந்துவிட அவளுடைய கைபேசி அவளை அழைத்தது. புதிய நம்பர், யாரென்று தெரியவில்லையே என்று யோசித்தவளாய் அதற்கு உயிர் கொடுத்தாள் மதுமிதா. ஹலோ ஹலோ ஸ்வீட் ஹார்ட், ஹவ் ஆர் யூ என்றது ஒரு ஆண் குரல். அந்த வார்த்தைகளே அவனை நிரஞ்சன் என்றது. அவனுடைய குரலையும் தான் மறக்க இயலுமா என்ற கேள்வியும் அதனோடே எழுந்தது. அவள் இதனை எதிர்பார்க்கவில்லை. ஒரு வருடம் 365 நாட்கள், 876 மணி, 5,25,000 நிமிடங்கள், 31,53,600 வினாடிகள் அவனை பார்க்காமல், அவன் குரல் கேட்காமல் இருந்துவிட்டு திடீரென்று அவன் அழைத்தது அவளுக்கு அதிர்ச்சிதான், ஆச்சரியமும் கூட. ஹலோ என்று இழுத்தவன், அரியுதேர், என்ன பதிலையே காணவில்லை, என்னை மனக்கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறாயா என் அருமை ஸ்வீட் ஹார்ட் என்ற வசனம் போல கேட்க சிரிப்பு வந்த போதும் அதை அடக்கி கொண்டு அவனை குட்டுவது போத, எனக்கு வேற வேலையில்லை நிரஞ்சன் என்றாள். அதை நீதான் சொல்ல வேண்டும். ஃபேர்வெல் கூட முடிந்து விட்டதாமே, கேள்விப்பட்டேனே. இனி அம்மன் நீ ரொம்பவும் ஃப்ரீ தானே என்று நக்கலாய் பேச துவங்கியவன், இன்றைக்கு டின்னருக்கு ஏன் வரல என்று கேள்வியாய் கேட்டான். எனக்கு எத்தனையோ வேலை இருக்கு, முக்கியமான வேலைகள் என்ற அழுத்தத்துடன் அவள் சொல்ல, ஓ அப்படியா, உன் தோழி அந்த சாதனாவோடு வம்படிப்பது அவ்வளவு முக்கியமான வேலையா? அது பற்றி உங்களுக்கு என்ன என்று வெடுக்கென கேட்டு வந்தாள். எனக்கு என்னவா? இப்படியெல்லாம் கேட்காதே ஸ்வீட் ஹார்ட், பிறகு மிகவும் வருத்தப்படுவாய். என்ன
என்ன பெரிதாக செய்து விடுவீர்கள்? சிறை சேதம் பண்ணிடுவீங்களாக்கும். அப்படியும் சொல்லலாம். என் பிடிக்குள், என் கட்டுக்குள், என் மனம் என்னும் சிறைக்குள் என் சொல்லில் உன் கவனம் இருக்கும்படியாக. என்ன மிரட்டலா? இதற்கெல்லாம் மது பயப்பட மாட்டாள். அதனால்தானே எனக்கு மதுவை மிகவும் பிடிக்கும். எவருக்கும் அடிபணியாதவள் ஆயிற்றே நீ. மது சற்றே மௌனமானாள். அவனோ, சரி ஸ்வீட் ஹார்ட், விரைவில் உங்கள் வீட்டு விருந்தில் சந்திக்கிறேன். அப்போது எங்கு ஓடுகிறாய் என்று பார்க்கலாம் என்றான். மதுவிற்கு அவமானமாய் போயிற்று. தான் அந்த விருந்துக்கு செல்லாததன் காரணத்தை வெகு சுலபமாய் கண்டுகொண்டான். இருப்பினும் அவன் பேச்சை அவளை உறுத்த, என் வீட்டிலிருந்து ஓடுவதற்கு எனக்கு ஒரு அவசியமும் இல்லை என்றாள் மிடுக்காகவே. அப்படியென்றால் விரைவில் சந்திப்போம் பை ஸ்வீட் ஹார்ட், டேக் கேர் என்று விட்டு இணைப்பை துண்டித்து கொண்டான். ஒரு புறம் அவன் பேசிய விதம் கோபம் அளித்த போதும் மறுபுறம் உள்ளூர மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. எப்போதும் போல் அவன் வார்த்தைகளை மனதினுள் சேகரித்து வைத்துக் கொண்டாள். அவனிடம் அவருக்கு பிடிக்காத ஒன்று அவனுக்கு சில தோழிகள் உண்டு என்பதுதான். மற்றபடி அவன் தன்னை சீண்டுவதையும் பலமுறை நான் காஃபி எடுத்துட்டு வரேம்மா. இல்ல ஆண்டி, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன் என்று மது மறுக்கவும், பேசிக்கிட்டு இருங்கம்மா என்றபடி நகர்ந்து விட்டார். சிறிது நேரம் மௌனத்திற்கு பின், என்னாச்சு மது என்றால் சாதனா கேள்வியாய். ஒண்ணுமில்லையே, நீ சொல்ற விதத்திலேயே என்னமோ இருக்குன்னு தெரியுதுடி. சொல்லு, என்ன விஷயம்? அது நிரஞ்சன் இந்தியாவிற்கு வந்திருக்கிறான். வாவ், குட் நியூஸ் தானே என்றவள் மது முறைக்கவும், உனக்கு நல்ல பொழுது போகுமேன்னு சொன்னேன்டி. அடி வாங்க போற நீ. அட, உள்ளத சொன்னா ஏன் கோவிச்சுக்கிற? சாதனா, விளையாடாதடி என்று தோழி அமைதி இழக்க, சரி சரி சாரிம்மா. இப்ப சொல்லு, எப்போ வந்தான்? இன்று காலையில தான். சரி இருக்கட்டும், அதுக்கு நீ ஏன் டென்ஷன் ஆகிறம்மா? சற்று தயங்கியவள், இன்னைக்கு மதியம் மேல போன்ல கூப்பிட்டு இருந்தான். மறுபடியும் அதே மாதிரி பேசுறான். இந்த ஒரு வருஷம் பேசாம இருந்த சுவடு இல்லாம பேசுறான் சாதனா. எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. ஓஹோ, ஐயா மறுபடியும் வம்பு பண்றாரா? ஆனா நம்ம வீட்டு டின்னர்ல கண்டிப்பா கவனிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஹேய், அவனால ஒன்னும் பண்ண முடியாது மது. அது சரிதான், ஆனா அப்பா கிட்ட என் மரியாதையை கெடுத்துட போறான்னு பயமா இருக்கு சாதனா. சீச்சி, நிரஞ்சன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல மது. யூ டோன்ட் வரி அபவுட் இட். இப்போ கூட அவனை பார்க்க பயந்துகிட்டு தான் நான் பார்ட்டிக்கு வரலன்னு சொன்னான். அதுதானே மது உண்மையும் கூட என்று விட்டு சாதனா மெல்லியதாய் புன்னகைத்தாள். அவளுக்கு தெரியாதா அவளுடைய தோழியை பற்றி? எங்க பேசி பேசி அவளுடைய மனதை மாற்றி விடுவானோ என்ற பயம் என்றுமே அவளுக்கு உண்டுதானே. உண்மையை சொன்னதால் சாதனா மீது மதுவிற்கு கோபமும் எழவில்லை. மது ஒப்புதலாக தலையசைக்கவும், சரி அதுதான் விதினா ஒண்ணுமே செய்ய முடியாது மது, பொறுமையாயிரு, பார்க்கலாம் என்று தோழியை தேற்றினாள். சாதனாவுடன் பேசியது பெருமளவு நம்பிக்கை அளித்தது மதுவிற்கு. அன்றைய தினம் சேதுராமனது வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். செல்வம், அவரது மனைவி சரோஜா, நிரஞ்சன் மூவரும் வருவதாக ஏற்பாடு. மது எக்காரணம் கொண்டும் வெளியே செல்ல முடியாது. அவன்தான் அன்று அப்படி பேசியிருந்தானே. அதனால் அவளுக்கு பிடித்த வெளிர் நீல சல்வாரை அணிந்து மெல்லிய தங்கச்சங்கிலி அணிந்த போது தான் பெரிதாக அலங்காரம் செய்து கொள்ளவில்லை என்பது விளங்கியற்று. நிம்மதியாயிற்று மதுமிதாவிற்கு. கார்ஹான் சப்தம் கேட்டு பால்கனிக்கு வந்தவளின் கண்களில் அந்த லான்சர் தென்பட்டது. செல்வமும் அவர் மனைவியும் இறங்க உள்ளே இருந்தவன் நிரஞ்சன்தான். அவன் முகத்தில் சிறு மாற்றமும் இல்லை. அப்படியே தான் இருக்கின்றான். சட்டென நினைவுக்கு வந்தவள் அவன் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு வரப்போகிறான் என்று உணர்ந்து கீழே இறங்கினாள். வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி என்றபடி அவர்கள் அருகில் சென்றாள். என்னம்மா மதுமிதா, எப்படி இருக்க? ஓ அங்கிள், வெரி ஃபைன், உட்காருங்கள் என்று அழைத்து அவர்களை அமர செய்தாள். அதற்குள் சேதுராமனும் வந்துவிட, வா செல்வம், வாமா சரோஜா, எப்படி இருக்கீங்க? நிரஞ்சன் எங்கே என்று கேட்டவரிடம், நல்லா இருக்கும் அண்ணா என்று சரோஜா சொல்லி முடிப்பதற்குள், நான் இங்க இருக்கேன் அங்கிள் என்றவாறு உள்ளே நுழைந்தான் நிரஞ்சன். மது கண்டுகொள்ளாத போல் பார்த்தாலும் அவனுடைய கம்பீரமான முகமும் நடையை அவளை ஈர்க்க அவனிடமிருந்து கவனத்தை விலக்கினாள். அதற்குள் சேதுராமனும் நிரஞ்சனும் பேச ஆரம்பித்துவிட இடையில் சந்துருவும் வந்து சேர்ந்து கொண்டான். பரஸ்பர விசாரிப்புகள் நடந்தேறி கொண்டிருந்தன. மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் ஒருமுறை மதுமிதாவிடம் பார்வையை செலுத்தி கண்ணடித்து, அழகாக இருக்கின்றாய் என்று சைகையால் காண்பித்தான். ஹோ என்று இருந்தது அவளுக்கு. இவன் கண்களுக்கு உறுத்தக்கூடாது என்றுதானே அலங்காரம் கூட செய்யாமல் இருந்தாள். இருந்தும் இப்படி பேசுவானா? நிரம்பவும் தைரியம்தான் இத்தனை பேர் மத்தியில் இவ்வாறு சொல்ல என்று நினைத்தவள் அவனிடமிருந்து தன் முகச்சிவப்பை மறைக்கவென்றே பார்வையை திருப்பிவிட்டு தன் தாயை நோக்கி சமையல் அறைக்குள் நுழைந்தாள்.
வசுமதி அனைத்தையுமே தயார் செய்ய சொல்லியிருந்ததால் சமையலும் வெகு நேரம் பிடிக்கவில்லை. என்றுமே வசுமதி சமையலை மற்றவர்கள் செய்யவிட்டதில்லை. ஆனால் அதை பிடித்துக்கொண்டு நிரஞ்சன் அநியாயமாய் புகழ்ந்தான் தெரியவளை. உண்மையில் வசுமதியின் சமையலில் எந்த குறையும் சொல்ல முடியாதுதான். அனைவரும் உணவு உண்டு சிறிது நேரம் அமர்ந்திருந்தனர். அதுவும் நிரஞ்சன் வாயை திறக்கும் வரைதான். மிகவும் இயல்பாக பேசுபவனைப் போல, மதுமிதா, தோட்டத்தை சுற்றி காண்பிக்கிறாயா? நான் இல்லாத ஒரு வருஷத்தில் புது புது செடிகள் வைச்சிருக்க போல இருக்கே என்று எழவும், அவள் எழாமல் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு வசுமதியோ, அழைத்து செல் மது, நிரஞ்சன் கேட்கிறான் இல்லையா, உனக்குதான் உன் செடிகளை பற்றி ஆசையாச்சே என்று சொல்ல அனைவரின் முன்னும் மறுக்க வழி இல்லாமல் போனது மதுவிற்கு. சரியாகத்தான் தாய்க்கு ஐஸ் வைத்தான் போலும் என்று உள்ளூர் கருவினாள். ஏன் இளவரசரை அழைத்துச் சென்று சுற்றி காண்பிக்க வேண்டுமா? தானே சென்று பார்க்க இயலாதா? இது என்ன மைசூர் மகாராஜா அரண்மனையா? டூரிஸ்ட் கைட் வைத்து சுற்றி காண்பிக்கக்கூடிய அளவிற்கு? ஏன் சந்துருவை அழைத்துச் சென்றால் என்னவாம்? இருந்தும் வாயை திறவாது அவனோடு சென்றாள் மது. என்ன ஸ்வீட் ஹார்ட், ஏதாவது பேசு என்றான் கொஞ்சலாக. புச்சு என்று உச்சி கொட்டியதோடு சரி, வேறு எதுவும் பேசாமல் அவனது பக்கவாட்டிலேயே நடந்தாள். அவன் அவளுடைய முகத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு, கார்ஜியஸ் மது, நீ ரொம்ப அழகு தெரியுமா என்று சொல்ல அவனை ஏறி இறங்க ஒருமுறை பார்த்தாள் மது. என்ன அப்படி பார்க்கிற? செடிகளை மட்டும் பார்க்கவென்றால் சந்துருவை அழைத்துட்டு வந்திருக்க மாட்டேனா? பூக்களோடு பூவாக இந்த இளவரசியின் இன்றைக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கிறதால வானத்து தேவதையை ரசிக்கணும்னு தானே உன்னை கூப்பிட்டுதே என்று அவன் வெளிப்படையாக சொல்லவும் மதுவிற்கு என்னவோ போல ஆகிவிட்டிருந்தது. அவனை போய் இளவரசனா என்று எகத்தாளமாக நினைத்தாளே. ஆனால் அவன் எவ்வளவு எளிதாக இளவரசி, தேவதை என்று தனக்கு பெயர் சூட்டிவிட்டான் என்று நினைத்த போதும் மௌனமாகவே இருந்தாள். ஆனால் அந்த மௌனமே அவளை பேர் அழகியாய் காண்பிக்க, ப்ளீஸ் மது, இப்படி மௌனமாய் நீ இருந்தா இன்னமும் அழகாய் இருக்கடா, அதற்கு பிறகு எந்த பின்விளைவுகளுக்கும் நான் பொறுப்பல்ல என்று சொல்லிய போது அவளையும் மீறி செவ்வானமாய் அவள் கண்ணங்கள் சிவந்திருந்தன. அதையே ரசித்தவன் போல நின்றபடி இருந்தான். எங்கே இருந்தோ ஒருமுறை தென்றல் வீச, ஒருமுறை தன்னை தாண்டிச் சென்ற காற்றை முகர்ந்தவன், அதே வாசம் என்று சொன்ன மறுகணம் மதுவின் கரம் கண்ணங்கள் குறிப்பார்க்க அவனும் அதை எதிர்பார்த்தவன் போல அவன் கரத்தை பிடித்தபடி, நீ மாறவே இல்ல மது என்றான். அவன் சொன்ன விதமே அவளுடைய இயல்பு கொஞ்சமேனும் மாறியுள்ளதா என்று கண்டுபிடிக்கவே செய்தான் என்பதை உணர்த்த மீண்டும் அமைதியானாள். ஒருவேளை மாறியிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பானோ என்று கூட தோன்றிவிட்டது. ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவன், இன்று என்னை பார்க்க வென்றுதானே பால்கனியில் நின்று கொண்டிருந்தாய் என்று கேட்டபோது மது தடுமாறித்தான் போனாள். இவனுக்கு என்ன உடம்பெல்லாம் கண்ணா என்று இருந்தும் அவனை சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தவளாய், ஏன் எனக்கு வேற வேலையே இல்லையா என்று பதில் கேள்வி கேட்டாள். பொய் சொல்லாதே, நீ என்னைத்தான் பார்த்தாய், அதை ஏனோ ஒப்புக்கொள்ள மறுக்கிறாய். நீங்கள் தவறாக நினைத்தால் நான் பொறுப்பல்லவே என்று சொன்னவள், சற்றே அவள் கண்களை கூர்ந்தவன் தன் வலது புருவத்தை தூக்கி இறக்கியபடி, ஓகே, என்றாவது ஒரு நாள் நீயே ஒப்புக்கொள்வாய், ஒப்புக்கொள்ள வைப்பேன் என்றான் உறுதியுடன். மதுவிற்கு ஆத்திரம்தான் எழுந்தது. இவன் யார் தன்னை ஒப்புக்கொள்ள வைக்க? அவள் உண்மையாகவே அவனை பார்த்தான்தான். அதற்காக அதனை அவனிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லையே. பேசி முடித்த போது தோட்டத்தின் மற்றொரு எல்லையில் இருந்து அப்பொழுதுதான் அவர்களை கவனித்த ராமையா, நிரஞ்சன் தம்பியா என்று அவர்களை நோக்கி வர, அவனும் அவரை நடக்க வேண்டாம் என்று ஓட்டமும் நடையுமாகச் சென்று, ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க என்று நலம் விசாரித்தான். ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி, ஒரு வருஷமா ஆளே காணமே, பாப்பா நீங்க வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்கன்னு சொல்லுச்சு. ஆமா என்று சொன்னவன், மது அவளிடம் தன்னை பற்றி கேள்விக்கு பதில் அளித்திருக்கிறாள் என்ற செய்தியை மகிழ்ச்சி அளித்தது. இனி இங்கதானே தம்பி, வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லையே? மதுவை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு, அப்படித்தான்னு நினைக்கிறேன், மனசு வைக்க வேண்டியவங்க என்ன செய்ய போறாங்களோ என்றான். மதுவிற்கு அவன் அவளைத்தான் சொல்கிறான் என்பது போல் இருந்தது. ஆனால் அவள் கையில் ஒன்றும் இல்லையே என்றும் ஒரு புறம் தோன்றியலாயிற்று. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? உங்களை போய் யாராவது இங்கே இருக்கக்கூடாது என்று நினைப்பாங்களா? அது உங்களுக்கு தெரியுது என்றவன், பூக்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு என்று சேர்த்து சொன்னான். வாங்கிறதெல்லாம் பாப்பா வேலைதான் தம்பி, நட்டு பராமரிக்கிறது மட்டும்தான் நானு. அதுக்குத்தானே உழைப்பு தேவைப்படும். அந்த பல்சம் செடியை அழகா வச்சிருக்கீங்க, விதவிதமான வண்ணத்துல அழகா அடுக்கியிருக்கீங்க. மேலிருந்து பார்த்தா ஒரு அழகான வண்ணப்பூக்கோளம் மாதிரி தெரியும். அது செய்தது நம்ம பாப்பா தான் தம்பி என்று அவர் மீண்டும் சொல்ல, உங்க பாப்பாவை விட்டு கொடுக்க மாட்டீங்களே? ஏன் தம்பி, நீங்களும் பாப்பாவும் எனக்கு என்னைக்கும் உசத்திதானே என்று அவர்களை தன் அன்பினால் அந்த பெரியவர் நினைத்துவிட, சரி, நீங்க உங்க உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று மெலிந்து போன அவர் உடல் நோக்கி சொல்லிவிட்டு திரும்பினான். வேலை மட்டும் வாங்கிக் கொள்கிறாய்,
ஆனால் அவர் உடம்பை பற்றி கவலைப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொனிப்பது போல் தோன்ற தானே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறாரு. எவ்வளவு சொன்னாலும் கேட்கறதில்ல. உதவிக்கு ஆள் வைத்தாலும் அவர்களை உட்கார வைத்துவிட்டு அவர்தான் செய்யறாரு என்று தன்னிச்சையாக அவனிடம் விளக்கம் அளிக்க, சில பேர் அப்படிதான் மது, அவர்களுக்கு விசுவாசம் மட்டும்தான் முக்கியம். உண்மைதான் என்றும் அவளும் ஒத்துக்கொண்டாள். இருவரும் வீட்டினுள் சென்றபோது அனைவரும் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தனர். அதில் முக்கிய பங்கு வகித்தது நிரஞ்சனின் தொழில் சம்பந்தமான பேச்சுதான். ஏதேதோ புது புது கருத்துகள், ஆலோசனைகள் வழங்குவது பற்றி, வெளிநாட்டு டீலிங்ஸ் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். பேசிக் கொண்டிருக்கும் போதே நிரஞ்சன், அங்கிள், உங்களுக்கு யாரேனும் நம்பிக்கையான ஆள் தெரியுமா? வேலை பார்ப்பதற்கு மிகவும் நம்பிக்கையான ஆளாக வேண்டும். அத்துடன் பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் என்று சில மொழிகள் தெரிவது அவசியம். கம்ப்யூட்டர் கல்வி கட்டாய தேவை என்று சொன்ன. அடையப்பா, போதுமா? உன் செயலாளியை நல்லா வேலை வாங்குவை போல இருக்கு என்றார் சேதுராமன் விளையாட்டாக. இல்ல அங்கிள், அவ்வளவு கஷ்டமில்லை. அதிக நேரம் நானே பார்த்து கொள்வேன். முக்கியமாக சில போன் கால்கள் பார்த்து கொள்ளணும். நான் இல்லாத நேரத்தில் என் மெயில்களை பார்க்கணும். அவ்வளவுதான். சரி, அது சரி என்று யோசித்தவர், மது, உனக்கு நிரஞ்சன் சொன்ன தகுதிகள் இருக்குதானே, நீயே அவனுக்கு உதவலாமே. நிரஞ்சன் பாவம்தானே என்று சேதுராமன் அப்பாவியாய் கேட்க, அங்கிள், நிரஞ்சனா பாவம் என்றபடி செல்வத்திடம் சினுங்கினாள் மது. நீ வாடா தங்கம், உனக்கு நல்ல வேலையாய் தேடலாம் என்று செல்வம் அவளை தன் பக்கம் அமர்த்த கொள்ள, அட அப்பா, நீங்க ஒருத்தரே போதும், வர்றேன்னு சொல்றவளை கூட வேணாம்னு சொல்லுவீங்க போல இருக்கே என்று தந்தையிடம் சொல்ல, இல்ல நிரஞ்சன், நீ கவலைப்படாதே, கண்டிப்பா மது உனக்காக செய்வா என்று சேதுராமன் மகள் புறம் திரும்பி, என்ன செல்லம், நீ அப்பா பொண்ணுதானே என்று அவர் இழுத்தவர் செல்வத்திடம் திரும்பி, போனா போகுது அங்கிள், ஆள் கிடைக்கிற வரைக்கும் நான் உதவி செய்யட்டுமா என்று அவரிடம் திரும்பி சம்மதம் கேட்க, அது உன் விருப்பம்தானே அம்மா என்று பதில் அளித்தார் பெரியவர். தன் வாயாலேயே அந்த வேலைக்கு ஒப்புதல் வாங்கிவிட்டான் நிரஞ்சன் என்ற போது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. திறமையான தொழில் அதிபர்தான் என்று பட்டம் வேறு அளித்து விட்டால் தன் மனதிற்குள். அவளுடைய எண்ணங்கள் முகத்தில் பிரதிபலிக்காமல் பார்த்து கொண்டவள் அவனுடைய பெற்றவர்களையும் சிரித்த முகத்துடனே வழி அனுப்பி வைத்தாள். அவனோடு கழிக்கப் போகும் நாட்களை நினைத்து உள்ளூர் பயமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி வந்தன. அதில் எது எதனை ஜெய அவளுடைய எண்ணங்கள் முகத்தில் பிரதிபலிக்காமல் பார்த்து கொண்டவள் அவனுடைய பெற்றவர்களையும் சிரித்த முகத்துடனே வழி அனுப்பி வைத்தாள். அவனோடு கழிக்கப் போகும் நாட்களை நினைத்து உள்ளூர பயமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி வந்தன. அதில் எது எதனை ஜெயித்தது என்று அவளுக்கே புரியவில்லை. எங்கேதான் அவன் வசம் சிக்கிவிடுவோமா என்ற பயம் சற்றே மேலோங்கி இருப்பதை உணர்ந்தாள். நோயின் காரணத்தை அறிந்தால் அதனை குணமாக்குவது எளிது என்று நினைத்தவள் தன் பயம் போக்கும் மருந்தாக தைரியத்தை இழுத்து வரவழைத்து கொண்டு உறங்கினாள். அடுத்த நாள் காலை பொழுது அழகாய் விடிந்தது. எங்கேயோ குயிலின் ஓசை, கிளிகளின் அரவம், இலைகளின் சப்தம், லேசான தென்றல் காற்றின் குழுமை என்று எல்லாமுமாய் சேர்ந்து மதுதிதாவை தழுவிச் சென்றது. கீழே வந்தபோது தந்தை அலுவலகத்திற்கு செல்ல கிளம்பி அமர்ந்திருந்தார். குட் மார்னிங் பா மது, நல்ல தூக்கமா? ஆமாம்பா, நீங்க 2 பேரும் கிளம்பிட்டீங்களே, கொஞ்சம் முக்கிய வேலை இருக்குடா என்றார். சீக்கிரம் குளிச்சிட்டு சாப்பிடுமா என்றார். சரியப்பா. எப்போதிலிருந்து நிரஞ்சன் கம்பெனிக்கு போக போற மதும்மா? ஓ என்று மறந்தவள் போல, நாளையிலிருந்து போகவா என்று கேட்க, சரிம்மா, உன் இஷ்டம், டேக் கேர், பை என்று விட்டு கிளம்பிவிட்டார். அன்று மாலை சிறிது நேரம் ஷாப்பிங் என்று கழிந்துவிட மறுநாள் காலை நிரஞ்சனின் அலுவலகத்திற்கு செல்ல ஆயுத்தமானாள். இதுவரை அவள் அங்கு சென்றதில்லை. அவனுடைய தந்தையின் அலுவலகத்திற்கு மட்டும்தான் சென்றிருக்கிறாள். இன்று அனைவரும் புதியவர்கள். அவனை தவிர அந்த எண்ணமே அவனை உறுத்தியது. அவனை தவிர அனைவருமே புதியவர்களாமே. அப்படியென்றால் அவனை நம்பித்தான் வந்திருக்கிறாளா? மெய்யாகச் சொன்னால் அவனிடம்தான் அவளுக்கு பயமே. இருப்பினும் தன் பிறமொழி புலமைக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நினைத்து தன் மனதை தேற்றினாள். முதல் நாள் என்பதால் சந்துருவை கொண்டு போய் விடச் சொன்னார் சேதுராமன். சந்துரு அழைத்துச் சென்ற கட்டிடம் அழகாகத்தான் இருந்தது. அதில் ஒரு முழு தளம் நிரஞ்சனுடையது என்பது சந்துரு அவளிடம் சொன்னது. இருவருமாக நிரஞ்சனின் அறைக்குள் நுழைந்தபோது புன்னகையோடு அவர்களை வரவேற்றான் அவன். ஏனோ கலங்கமில்லா புன்னகையாய் அவளுக்கு தோன்ற மனம் நிம்மதியுற்றாள் மது.
சந்துரு சிறிது நேரம் பேசிவிட்டு சென்றுவிட மதுவிற்கு சிறிது நேரம் சங்கடமாக இருந்தது. இருப்பினும் எதையுமே வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மிகவும் அலட்சியமான பார்வையை அவன் மீது செலுத்தினாள். வெல்கம் டு மை கிங்டம் மை ஸ்வீட் ஹார்ட் என்று அவன் கூறவும் உள்ளூர திடுக்கிட்டாள் மது. முன்தினம்தானே அவன் என்ன பெரிய இளவரசரா என்று உள்ளூரை நினைத்தாள். இன்று அதையே சொல்கிறானே என்று யோசித்துக் கொண்டிருக்கையிலேயே, என்ன பதிலே இல்ல என்றான். ஒண்ணுமில்ல என்று ஒற்றை வார்த்தையில் பதிலுரைத்தாள் அவள். சரி வா, உன் அறையை காட்டுறேன் என்று அவன் அறைக்கு அடுத்திருந்து அறைக்கு அழைத்துச் சென்றான். கதவை திறந்தபோதே மென்மையான பூமாசம் அறையெங்கும் வீசியது. நல்ல மணம்மிக்க ரூம் ஸ்ப்ரே அடிக்கப்பட்டிருந்தது போலும். அத்துடன் சில்லென்று ஆக்கப்பட்ட அறை. இது ஏர் கண்டிஷனின் உபயம். அவளுக்கு பிடித்த பிஸ்தா நிறத்தில் சிறு வேலைப்பாடுகள் கொண்ட வால்பேப்பர் பொருத்தப்பட்ட அறை. அழகானதொரு சதுரமான மேசை வார்னிஷ் அடிக்கப்பட்டு மின்னியது. அதன் மேல் கம்ப்யூட்டர் 4 நிறத்தில் தொலைபேசி பளபளப்பாக. ஏன் அவளுக்காக போடப்பட்டிருந்த நாற்காலி கூட அருமை நிறத்தில் இருந்தது. இதையெல்லாம் பார்த்தவளுக்கு அந்த அறை கொஞ்சம் அதிகப்படியாகவே தோன்றியது. எப்படி இருக்கு உன் அறை, உனக்கு பிடிச்சிருக்கா என்று அவன் கேட்க என்ன பதில் சொல்வது என்று யோசித்தவள், பரவாயில்ல என்றாள். உனக்கு பிடிக்கலனா என்று இழுத்தவன், என் அறையிலேயே வேலை பார்க்கலாம் மது. ஓஹோ சாரி நிரஞ்சன், இவ்வளவு ஆசையாக நீங்க ஏற்பாடு செய்திருக்கும் போது என் அறையில் இல்லைனா நன்றாக ஏறாது. அப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு என்று மீண்டும் மடக்கவே நொந்து போனாள் மது. சரி, வேலையை பற்றி பேசுவோமா என்று பேச்சை மாற்றினாள் மது. ஓ வித் பிளஷர் என்று அவளுடைய வேலையை விவரிக்கலானான். அவளுடைய வேலை என்று பார்க்கின்ற பொழுது செய்திகளை தொகுத்து தருவதுதான். பல்வேறு நாடுகளிலிருந்து தொலைபேசியில் அழைப்பு வரும். 60% ஆங்கிலத்தில் பேசினாலும் மீதி 40% அவர்களது தாய்மொழியில்தான் பேச விரும்புவர். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளையும் சொல்கின்ற முக்கிய விஷயங்களையும் நிரஞ்சனிடம் சொல்ல வேண்டும். அத்துடன் நிரஞ்சன் அவர்களுக்கு அளிக்கும் பதிலை தொலைபேசியில் அல்லது இமெயில் மூலமாக அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். அத்துடன் அவனுக்கு வரும் இமெயில்களை தொகுத்து அவனிடம் தருவதுடன் அவனது பதிலையும் மற்ற திட்டங்களையும் அவர்களுக்கு அளிக்க வேண்டும். அவனுக்கு தேவைப்படுகின்ற சமயத்தில் சில கடிதங்கள் அடித்ததோடு அதை பத்திரமாக டிஸ்பேச்சில் ஒப்படைக்க வேண்டும். அவ்வப்போது நடப்பதை கணிப்பொறியில் பதிவு செய்துவிட்டு அன்று மாலை செல்லும் முன் அன்று என்ன நடந்தது என்பதை ஒரு ரிப்போர்ட் போல செய்து கொடுக்க வேண்டும் என்று மது தனக்குள் யோசித்துக் கொண்டாள். ஏனெனில் இது அவன் சொல்லாத ஒன்று. அன்றைய நிகழ்ச்சிகளை அன்றே சரிபார்த்து விட்டால் பிரச்சனை அதிகம் இராதே. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு மேசையின் மேல் இருந்த ஒரு கருப்பு நிற தொலைபேசியை காண்பித்து, இதில் நான் மட்டும் அழைப்பேன் என்றான். அத்துடன் தன்னுடைய இமெயில், அதன் பாஸ்வேர்டு என்று அனைத்தையும் கொடுத்தான். நிரஞ்சன் ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு புன்னகையுடன் வெளியேறினான். அவளுக்கான இருக்கையில் சென்று அமர்ந்தாள் மது. தன் மேசையின் மேலிருந்த பையிலில் அவளுக்கு வரக்கூடிய போன் கால்கள் பற்றிய குறிப்புகள் இருந்தன. கணிப்பொறியை இறுக்கி அவனது மெயில் பாக்ஸை திறந்தாள். 5-6 மெயில்கள் வந்திருந்தன. அத்தனையும் தன் குறிப்பேட்டில் குறித்ததோடு தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டாள். அதற்குள் 2-3 அழைப்புகள் வரவும் விவரம் அறிந்து கொண்டு எழுதி கொண்டாள். அப்பொழுது கருப்பு நிற தொலைபேசியாளரை அது அவன்தான் கூப்பிடுகிறான் என்று எண்ணவள் அதற்குள் என்ன வந்தது என்று கருவினாள். போனை எடுத்து பேசிய போது அவன் அறைக்கு வரச் சொல்ல வேறு வழி இல்லாமல் சென்றாள். கதவை தட்டி கொண்டு உள்ளே சென்றவள் அவன் ஏதோ ஃபைலில் மூழ்கி இருக்க நின்று கொண்டிருந்தாள். அவன் நிமிர்ந்து அவளை பார்த்து, என்னை அவமானப்படுத்தாதே மது என்றான். அவளுக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. தான் அவனை என்ன செய்தோம், எதற்காக இவன் இப்படி சொல்கிறான் என்று யோசித்துக் கொண்டிருக்க, ப்ளீஸ் உட்கார் மது, நின்றா கஷ்டமா இருக்கும். நீ யாரோ மாதிரி நின்னா எனக்கு பிடிக்கல என்று சொல்ல மதுவிற்கு கஷ்டமாகி போனது. அவள் எதுவும் பேசாமல் அமர்ந்து கொண்டாள். நீ எனக்கு இங்கே உதவி செய்ய வந்திருக்காய் மது, எனக்கு இங்கே உதவி செய்ய வந்திருக்காய் மது. என் அறைக்கு வர உனக்கு முழு அனுமதியுண்டு, புரியுதா? சரி என்றாள் அவள் மென்மையாகவே. தென் வேறென்ன செய்தி என்று கேட்டவனிடம் சில முக்கிய செய்திகளை சொல்லிவிட்டு அதற்கு அவன் அளித்த பதில்களை எடுத்துக்கொண்டாள். அவள் எழுந்தபோது, கொஞ்ச நேரம் உட்கார் என்றான். என்ன விஷயம், எதற்காக இருக்க வேண்டும் என்று அவசரமாய் அவள் கேட்க சூடாகிவிட்ட கன்னங்களை பார்த்தவாறே, பொறுமை பொறுமை, இது பிரேக் டைம், why don't we have something to drink என்றவன் தொலைபேசியில் யாரையோ அழைத்து 2 மாதுளை பழச்சாறு சொன்னான். மதுவிற்கு சற்று ஆச்சரியமாகி போனது. அவளுக்கு பிடித்தமானது அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அத்துடன் அவனும் அந்த பிடித்தமானதுக்கு மாறியிருப்பது வித்தியாசமாக இருந்தது. பழச்சாறு அருந்திய போதே அவன் பொதுவான விஷயங்கள் பேச அவளுள் இருந்த இறுக்கம் தளர்ந்த போல இருந்தது மதுவிற்கு. மிகவும் இலகுவாக அவன் பேசிய போது அவளாலும் உம்மென்று இருக்க முடியவில்லை. அது அவளது இயல்பும் அல்லவே. பின் அவள் தன் அறைக்கு மறுபடியும் சென்று அவன் சொன்னதையெல்லாம் கணிப்பொறியில் பதிவு செய்தாள்.
அத்துடன் அதற்கு மேல் வந்த அழைப்புகளையும் குறித்து கொண்டாள். மற்ற நாட்டவரின் மொழியை கற்றுக்கொண்டாலும் பேச ஆளில்லாமல் இருந்தவளுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தாற் போல இருந்தது. மற்றவர்களோடு அவர்களது தாய்மொழியில் பேச பிடித்திருந்தது மதுவிற்கு. வித்தியாசமான அனுபவம். தந்தை சொன்னதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்தது. அத்துடன் நிரஞ்சனுடன் வேலை செய்வதும் அவ்வளவு கடினமாக இல்லாத போல் ஒரு உணர்வு. மிக விரைவில் வேலைகளையும் முடித்து விட்டார் போலவும் இருந்தது. அதற்கு உற்சாகம்தானோ காரணம் என்னவோ. மாலை அவனுக்கென்று தயார் செய்த ரிப்போர்ட்டை பேப்பரில் பிரிண்ட் எடுத்து அவனிடம் கொடுத்தபோது மெய்யாகவே ஆச்சரியப்பட்டதுடன் பாராட்டவும் செய்தான். மாலை சந்துரு வந்தபோது நிரஞ்சனிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு மதுமிதாவை அழைத்து சென்றான். கொஞ்ச தூரம் வரை அமைதியாக இருந்தவன் தங்கையின் முகத்தை பார்த்தவாறே "How was your day, மது?" என்று கேள்வியாக கேட்டான். ஓகே. என்ன பயந்துட்டியோ சந்துரு? உன் ஃப்ரெண்டை ஏதாவது பண்ணிடுவேன்னு. சேச்சே, அப்படி இல்லை மது. உனக்கு அவன் மேல ரொம்ப கோபம் வருமேன்னு யோசிச்சேன். ஒர்க் வைஸ் நிரஞ்சன் ஜென்டில்மேன் நான் சந்துரு என்று அவனுக்கு விளக்கும் விதமாய். அதோடு மற்ற லாங்குவேஜஸ் பேச ரொம்ப பிடிச்சிருக்கு சந்துரு. ஸோ ஐ லவ் மை ஜாப் டூ என்றாள் உற்சாகமாக. நல்லது மது என்பதற்கு உற்சாகமும் மகிழ்ச்சியுமாய் பேசிய தங்கையை பார்க்க நிம்மதியாயிருந்தது சந்துருவிற்கு. மாலை வீடு வந்தபோது அவளுடைய தந்தையும் வீட்டிற்கு வந்துவிட்டார். வேலை பற்றி அவர் கேட்கபோது சுலபமாய்த்தான் இருக்கு அப்பா, அதோடு இன்ட்ரெஸ்டிங் கூட தெரியுமா என்று லெக்சர் அடிக்க துவங்கிவிட்டாள். தந்தையுடன் வாயாடிவிட்டு கை கால் முகம் கழுவி அவள் வந்தபோது பக்கத்து வீட்டு குழந்தை கிருஷ்ணன் வந்து விட்டான். அவனுக்கு டிஃபன் கொடுத்து சிறிது நேரம் தோட்டத்தில் விளையாடத் துவங்கிவிட்டாள். ஓடியாடி மூச்சரைத்து சிறிது நேரம் அமர்ந்தபோது ராமையாவும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். மூவருமாக சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பல சமயம் மதுமிதா சொல்லும் கதைகளை கிருஷ்ணன் வாய்ப்பிழந்து கேட்பான். அதே தன்மையுடன் ராமையாவும் "அப்படியா பாப்பா?" என்று கேட்கும்போதே அவளுக்கு சிரிப்பு வந்துவிடும். "நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா?" என்று கேட்டபோது "நீ சொன்னா கரெக்டா தான் பாப்பா இருக்கும்" என்று சொல்லிவிடுவார். கிருஷ்ணனை அனுப்பிவிட்டு மாடி ஏறிய போது சாதனா தான் ஃபோன் செய்தாள். "என்னாச்சு மது?" என்று ஆர்வமாய் கேட்டவளிடம் "நத்திங் சாதனா, ஜாப் வைஸ் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நீ சொன்னபடி பின்னால் பார்க்கலாம்னு விட்டுட்டேன். பட் நிரஞ்சன் கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு." தட்ஸ் குட். என்ன? மாறுதல் என்பது நல்ல விஷயம்தானே? நல்ல விஷயம்தான். ஆனா நடிப்பா இருக்கக்கூடாதுன்னு பயமா இருக்கே. நோ மது, திங்க் பாசிட்டிவ்லி என்று விட்டு போனை வைத்து விட்டாள். வழி தெரிந்து விட்டதால் மறுநாள் முதல் அவளே தன் இருசக்கர வாகனத்தில் கிளம்பி விட்டாள். எப்பொழுதும் போல வேலை பேச்சுகள் என்று நாட்கள் இனிமையாக கழிந்தன. 2 வாரங்கள் எப்படி போனது என்று கூட தெரியவில்லை மதுவிற்கு. நிரஞ்சனுடன் வேலை பார்ப்பது மிகவும் சுலபமாகவும் அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை உணர்ந்தாள். இதையெல்லாம் தன்னை வெல்ல அவன் செய்கிறானோ என்று கூட பயம் எழுந்தது. அன்றைய தினம் நிரஞ்சனின் அறைக்கு சென்றபோது அவளுக்கான முக்கிய செய்தி அடுத்த நாள் நடக்கவிருக்கும் ஃபாரின் டெலிகேட்ஸின் கூட்டம். அதில் நிரஞ்சனும் கலந்து கொள்ள வேண்டும். அவளையும் தொழில் ரீதியாக உடன் வருமாறு அழைத்தான் மதுவிற்கு. மனதினுள் பயம்தான். இதுவரை இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் அவள் பார்த்ததில்லை. எப்படி பழக வேண்டும் என்பது பெரிய விஷயம் அல்ல. அவளால் அங்கு எதுவும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்ற நெருடல்தான். நிரஞ்சன் இருக்கும்போது நமக்கு என்ன பயம் என்று நினைத்தவள் தன் நினைப்பிலேயே திடுக்கிட்டாள். எப்படி அவள் அவ்வாறு நினைத்தாள்? அவன் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற எண்ணமோ என்ற தன் உள்மன கேள்விக்கு பதில் தெரியாமல் தவித்தாள். மறுநாள் அவளும் நிரஞ்சனும் கூட்டத்திற்காக பதிவு செய்யப்பட்டிருந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்குள் நுழைந்தார்கள். அங்கு வெளிநாட்டவரும் சில உள்நாட்டவரும் இருந்தார்கள். கூட்டத்தில் சொல்வதற்கென்று குறித்து வைத்த அனைத்தையும் நேர்த்தியான ஆங்கிலத்தில் மிகவும் கம்பீரமாக அவன் கூறிய விதத்திலே அவனை ரசித்துக் கொண்டிருந்தாள் மது. கூட்டத்தின் முடிவில் அவனை சிலர் பாராட்டியது கூட மதுவிற்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது. கூட்டத்தின் முடிவில் "இன்று மாலை மீண்டும் இங்கு சந்திப்போம். இன்றைய கூட்டத்தின் வெற்றியை கொண்டாடவே உங்களை அழைக்கிறோம்" என்று அந்த கூட்டத்தை தொகுத்தவர் கூறி முடித்தார். அன்றைய கூட்டத்தின் வெற்றி அவர்களது தொழிலையும் மேம்படுத்தும். தடைகள் பல கூட்டத்திலேயே விலகியிருக்கிறது என்றான். எப்படி என்று மது கேட்டதற்கும் விளக்கம் அளித்தான். அவளை பொறுத்தவரை அது முதல் மீட்டிங். ஆனால் அவன் எத்தனை பார்த்திருப்பானோ என்ற பிரமிப்பும் ஏற்பட்டது. "மீண்டும் மாலை சந்திக்கலாம் மது, நீ கிளம்பு இரு, நானே கூட்டி போகிறேன்" என்றான் நிரஞ்சன் ஆவலாக. "ஏன்?" என்று கேள்வியாக கோர்க்கவும். "நீ ஆர்கனைசர் சொன்னதை கேட்கவில்லையா மது? இன்று மாலை நமக்கு விருந்திருக்கே." "நான் எதுக்கு? நீங்க மட்டும் போலாமே." "அது நன்றாக இருக்காதே. காலையில் வந்தது போல மாலையும் துணையோடு தான் வருவார்கள். அவர்களை பார்த்தாய் அல்லவா?" "ஆம், அவளும் பார்த்தால்தான். ஒரு கூட்டத்திற்கு வருவது போல் எவரும் வரவில்லை. என்னவோ அங்கு ஃபேஷன் ஷோ நடக்கப் போகிறது போலத்தான் உணர்ந்தாள். இருப்பினும் அதையும் வெளிக்காட்டாமல் அவனையே பார்த்தாள். "அதனால நீ கிளம்பியிரு ஸ்வீட் ஹார்ட், நான் வந்து கூட்டி போகிறேன்" என்று விட்டு விடை பெற்று கொண்டான். என்னவோ அவளை பட்டிக்காடு என்பது போல் அல்லவா சொல்லிவிட்டான். அவ்வளவு மேக்கப் போட்டால்தான் அழகு வருமா? அழகு என்பது மனதின் பிரதிபலிப்பு தானே. இருப்பினும் இந்த காலத்தில் அதை யார்தான் உணர்கிறார்கள்
இந்த நிலையிலும் நிரஞ்சனை தவறாக எண்ணவில்லை மது. மற்றவர்களை பார்த்தாயல்லவா என்றானே தவிர, நீ இப்படி ஏன் வந்தாய் என்று கேட்கவே இல்லையே. ஏதோ அவளது அருகாமையை விரும்பியது போலல்லவால் பேசினான் என்று அவனுக்காக பேசியது அவள் மனம். அன்று மாலை ப்ளூபெல்ஸ் வகை புடவையை எடுத்து தோள் மீது வைத்து பார்த்தாள். நல்ல சிவப்பு நிறத்தில் நீல நிறத்தில் சிறு பூக்களும் கொடிகளுமாக உடல் முழுக்க எம்ப்ராய்டரி போடப்பட்டிருந்தது. மிகவும் எளிமையாக, அதே சமயம் அவளுடைய நிறத்தை தூக்கி காண்பித்தது. அந்த புடவைக்கு ஏற்றாற்போல் நீளமான சிவப்பு மணியும் வளையல்களும் அணிய நிலை கண்ணாடி அவளுடைய அழகை பெருமையாய் காட்டியது. கீழே சென்றபோது வசுமதியே, உனக்கு சுத்தி போட வேண்டும் மது உம்மா, என் கண்ணே பட்டுவிடும் போலிருக்கு என்றார். ரொம்ப கிண்டலம்மா உங்களுக்கு. இல்லை மது கண்ணா, உண்மைதாம் என்று தாய் சொல்ல மதுவிற்கு மிகவும் சந்தோஷமாயிற்று. சற்று நேரத்தில் நிரஞ்சனும் வந்து வசுமதியிடம் சொல்லிட்டு மதுவை அழைத்துச் சென்றான். காரில் அமர்ந்த பின் நிரஞ்சன் ஒரு பெருமூச்சுடன், நல்ல வேளை, இன்று தெருவில் யார் கண்ணிலும் நீ படவில்லை என்றான். இதென்ன இவன் புரியாதவாறு பேசுகிறானே என்று நினைத்தவாறே, என்ன என்று கேட்டாள். தெருவில் எத்தனை பேர் மயங்கி விழுந்திருப்பார்களோ யாருக்கு தெரியும். பிறகு அவர்களுக்கு வைத்தியம் பார்க்க மருத்துவர்கள் கூட பஞ்சமாகிவிட்டாலும் சொல்வதற்கில்லை என்றபோது அவளுக்கு சிறிது புரியவே பிஸ் என்றாள். ஆனால் அந்த உதட்டுச் சுளிப்பிலே அவன் எதை கண்டானோ சட்டென வண்டியை ஓரமாக நிறுத்தினான். பிறகு அவள் புறம் அவன் திரும்பிய போது மதுவிற்கு இதயம் இருமடங்கு வேகமாய் துடித்தது. ஆனால் அவனோ புன்னகையுடனே, ஸ்வீட் ஹார்ட், ப்ளீஸ், குறைந்தபட்சம் என் எதிரில் இவ்வாறு உதட்டைச் சுளிக்காதே. உன் அலட்சியமான உதட்டச் சுளிப்பில் நான் என்னை மறந்து விடுவேன். பிறகு ஏற்படும் பின்விளைவுக்கு நான் பொறுப்பல்ல, கண்டிப்பாக நீதான் பொறுப்பு என்றவன் அவள் முகம் சிவப்பதை பார்த்து திருப்தியுற்றவனாய், என்ன சரியா என்று கேட்டான். அவள் மௌனம் சாதிக்கவே, ப்ளீஸ் பதில் சொல்லேன், இல்லைனா இங்கேயே மணிக்கணக்கில் இருக்க வேண்டியதுதான் என்றவன் ஸ்டீரிங் வீலிலிருந்து கையை எடுத்து ஒரு முறை நீட்டி மடக்கிவிட்டு தன் தலையின் பின்னே கையை கோர்த்தவாறு வைத்துக்கொண்டு சாய்ந்து உட்கார்ந்தான். சிறிது நேரம் மௌனம் சாதித்தவள், சரி, முயற்சி செய்கிறேன் என்றாள், உள்ளூர தைரியத்தை வரவழைத்து கொண்டு. அப்படினா சரி என்று மீண்டும் வண்டியை ஓட்டினான் நிரஞ்சன். அவளுக்கு பக்கவாட்டில் அமர்ந்திருந்தாலும் அவனது உருவமும் பெரியதுதான் என்பதை அவள் உணரத்தான் செய்தாள். அவன் மட்டும் என்னவாம், கருப்பு நிற சூட்டில் எப்படி இருக்கிறான், ஒரு இளவரசனை போல. எல்லோரும் இப்படி இருப்பார்களா என்ன? மெய்யாகவே அவனிடம் எத்தனை பெண்கள் வேண்டுமானாலும் மயங்கலாம்தான். அப்படிப்பட்ட ஆணழகன்தான். அதனால்தான் அவனுக்கு தோழிகள் இருக்கின்றனவோ என்னவோ என்று கூட அவள் மனம் எண்ணியது. வெகு நாட்களுக்கு பின் தோன்றிய எண்ணம் அவளை கலங்கடித்தது. ஆனால் அவள் வேலையில் சேர்ந்த நாள் முதல் அவனுடைய அலுவலகத்திற்கு ஒரு பெண்ணும் வந்ததில்லை. அப்படியென்றால் அவன் மெய்யாகவே மாறியிருப்பானோ? அப்படி மெய்யாகவே மாறியிருந்தால்தான் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணியவள் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் என்று உணர்ந்தவளாய் சற்று நிம்மதியுற்றாள். இருவருமாக பார்ட்டி ஏரியாவுக்குள் நுழைந்த போது ஏதோ ஒரு புது உலகத்திற்குள் நுழைவது போலிருந்தது. ஆங்காங்கே வண்ண விளக்குகள் ஜொலிக்க, சுவரில் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தது. வட்ட மேசைகள் போடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதில் பல ஆண்கள். காலையில் அவன் பார்த்த முகம்தான். ஆனால் அங்கிருந்த ஒரு பெண்ணையும் கூட காலையில் பார்த்ததாக மதுவிற்கு நினைவில் இல்லை. யோசித்துக் கொண்டிருக்கையிலேயே மிஸ்டர் நிரஞ்சன் அண்ட் ஃபேமிலி என்று பலகையிடப்பட்ட மேசைக்கு அவளை அழைத்துச் சென்றான். மதுவிற்கு சற்றே குழப்பமாக இருந்தது. ஒருவேளை இப்போது வந்திருக்கும் பெண்கள் அவரவருடைய மனைவியாக இருக்குமோ என்று சந்தித்தாள். அவனும் அனைவரும் துணையோடு வருவார்கள் என்றுதானே சொன்னான். அவள்தான் அப்போது யோசிக்கவில்லையோ? அவர்கள் வீட்டிலிருந்து யாரையுமென அழைத்து வராமல் இவளை ஏன் அழைத்து வந்தான் என்று குழப்பத்துடன் அவளை பார்த்தபோது அவளுக்கு புரிந்துவிட்டது என்பதை உணர்ந்தது போல அவன் புன்னகைத்தான். ஆனால் அவனை என்னவென்று திட்டுவாள்? அனைவரும் அவரவர் மனைவியுடனும் காதலியுடனும் வந்துள்ளனர். இவனும் இவளை அழைத்து வந்திருக்கிறான். எப்படி அறிமுகப்படுத்துவானோ? காதலி என்று அறிமுகப்படுத்தினால் என்னவென்று நினைப்பார்கள்? பெரிதாக ஒன்றும் நினைக்க மாட்டார்கள்தான். ஏனென்றால் அங்கிருக்கும் பலர் வெளிநாட்டவர்தான். அவர்களுள் இது போன்றவை சகஜமான ஒன்றும் கூட. ஆனால் அவன் மேல் இருந்த கோபத்தில் அவன் புறம் திரும்பி, என்ன இது நிரஞ்சன் என்றாள். தன் கையில் இருந்த கூல்ட்ரிங்க்ஸை பார்த்தவன், ஆப்பிள் ஜூஸ் என்றான். இவன் ஜோக் அடிக்கிறாமா, அதற்கு சிரிக்க வேண்டுமா என்று நினைத்தவர், அடா, உலகத்திலேயே பெரிய ஜோக் தான் நிரஞ்சன் என்றாள். ஓ, தேங்க்யூ என்று அவளை வெறுப்பேற்ற, போதும் நிரஞ்சன், என்னை எதுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க? எல்லோரும் அவர்களுடைய மனைவியுடன் தானே இருக்காங்க. ஆமா, நான் யாரை கூட்டிக் கொண்டு வருவது? எனக்கு மனைவி இல்லையே. ஐயோ பாவம், அது ஒண்ணுதான் குறைச்சலாக்கும். பின்னே மனைவி இல்லாதது குறைச்சல் இல்லையா? அதற்கு யாரையாவது பார்த்து கல்யாணம் செய்து கொண்டு வருவது தானே. நான் தான் கிடைத்தேனா? ஓ மை ஸ்வீட் ஹார்ட்,
அதைத்தான் நீயே சொல்லிவிட்டாய், நீதான் கிடைத்தாய், அதனால் உன்னோடு வந்தேன் என்றான் இலகுவாக. ஆண்டவா, இவனோடு எப்படிதான் பேசுவதோ என்று எண்ணியவள் காலை கூட்டத்திற்கு வந்திருந்த ஒருவர் தங்களின் அருகே வருவதைக் கண்டதும் பேச்சை நிறுத்தினாள். அவர் இயல்பாக புன்னகைத்தபடி நிரஞ்சனிடம், யூ ஆர் லக்கி நிரஞ்சன், அழகான காதலி உனக்கு, மேட் ஃபார் ஈச் அதர் என்று ஜெர்மன் மொழியில் சொல்லவே அது மதுவிற்கு இயல்பாகவே புரிந்தது. ஆனால் நிரஞ்சனும் அவளிடம் ஒரு குறும்பு பார்வையை செலுத்திவிட்டு அவரிடம் நன்றி சொன்னபோது அவனுக்கும் அம்மொழி தெரிந்திருக்கிறது என்று உணர்ந்தாள் மது. அவனை என்னவென்று சொல்வது? அவர் சென்றபின் மீண்டும் அவனை முறைத்து பார்க்க, அவனோ, நீ முறைக்கும் போது கூட அழகாயிருக்கிறாய் மது என்று கூறி அவளை பேச்சழக்க வைத்தான். சிறிது நேரம் அமர்ந்திருந்த ஜோடிகள் போட்டியில் கலந்து கொண்டு ஆடத் துவங்கிய போது மதுவிற்கு கதி கலங்கி போய்விட்டது. தம்மை ஆட அழைத்து விடுவானோ என்று. ஆனால் அவன் வாயை திறக்கவில்லை. பதிலாக அவளுடைய தவிப்பை ரசித்துக் கொண்டிருந்ததை அவள் உணரவில்லை. எல்லாம் சுமூகமாக இருந்தது அந்த ஜெர்மனியர் வரும் வரை. 2 முறை பேசியதால் மிகவும் அறிந்தவர் போல, கம் நிரஞ்சன், டான்ஸ் வித் யோர் லவ் என்ற போது மதுவிற்கு மூச்சே நின்றுவிடும் போலிருந்தது. அவனும் இயல்பாகவே அவரிடம் 2-3 முறை மறுத்து பார்த்தான். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டால்தானே. அதற்குள் அவரே, கம் யங் லேடி என்று அவளை எழுப்பி அவர் கையை நிரஞ்சன் கைமீது வைத்து அழுத்த, வேறு வழியில்லாமல் அவனும் அவளுடைய கரத்தை பிடித்தவாறே அழைத்துச் சென்று மற்றவர்களோடு கலந்து கொண்டான். அந்த நிமிடம் அவனை வேண்டாம் என்பது போல் மறுத்தால் அத்தனை பேர் மத்தியிலும் அவனை அசிங்கப்படுத்தியது போல ஆகிவிடும். அவனுக்கு அப்படிப்பட்ட அவமானம் ஏற்பட்டுவிட அவள் அனுமதிக்க கூடாதே. இருப்பினும் சற்று தயக்கமாக, எனக்கு ஆடி பழக்கமில்லை என்று மிகவும் மென்மையான குரலில் அவனிடம் சொன்னான். அவனோ, அது ஒன்றும் பிரமாதமான விஷயமல்ல மது, இவ்வாறு செய் என்று 2 ஸ்டெப் சொல்லி காண்பிக்க அவளும் பிடித்து கொண்டாள். இலகுவாக ஆடிய போது அந்த சிறு தீண்டல் சற்று பிரம்மபயத்தனமாகத்தான் இருந்தது மதுவிற்கு. மிக அருகில் அவன் முகம், அவனுடைய மூச்சு காற்றை உணரும் அளவிற்கு, அவளுடைய இதய துடிப்பை உணர்ந்திருந்தால் அவன் சிரித்து விட்டிருப்பான் என்றும் தோன்றியது அவளுக்கு. ஆனால் அவன் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக அவளுக்கு முடிந்தவரை வசதி செய்து கொடுத்தான். இருப்பினும் இறுதியில் அறிவிப்பாளர்கள் செய்த அறிவிப்பில் நொந்து போனாள் மது. அவரவர் காதலியை அந்த இசையின் முடிவில் தூக்கிச் சென்று அவர்களுடைய இருக்கையில் அமர வைக்க வேண்டும் என்பதுதான் அது. அதை கேட்டவுடன் தன்னை மீறி ஐயோ என்று விட்டாள் மது. ஆனால் அது அவனுக்கு கேட்டிருக்குமோ? நிச்சயம் கேட்டிருக்கும். இவ்வளவு அருகில் இருப்பவனுக்கு கேட்டிருக்காதா என்ன? ஆனால் அவன் சற்றும் கலங்கவில்லை. அவனுக்கு என்ன, தனக்கு தானே வம்பு என்று நினைத்திருந்தவளுக்கு இசை நின்றபோது மெய்யாகவே அவன் உயிர் அவளிடம் இல்லை. மிகவும் இலகுவாக அவளை தூக்கிச் சென்றவனின் பார்வை அவள் கண்களிலேயே நிலைத்திருந்தது. அவளுடைய பார்வையும் அவன் கண்களை விட்டு அகலவில்லை. அந்த வினாடிகளை சில யுகங்களாய் உணர்ந்தாள் மது. கொஞ்சமும் வருத்தாமல் பூ போல அவளை தூக்கியிருந்தன அந்த வலிய கரங்கள். அவன் அழைத்து வந்து இருக்கையில் அமர வைத்த பின் சில நொடிகள் மது சுயநினைவில் இல்லை. ஆனால் அவள் நிகழ்வுலகத்திற்கு வந்தபோது அனைவரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். நிரஞ்சனின் முகத்தை பார்த்தாள். அவனும் சிரித்து கொண்டிருந்தான். அவள் என்ன என்று கேட்டபோது பக்கத்து மேசையை காண்பித்தான். பாவம், அந்த மனிதரின் மனைவி சற்று தடிமனாக இருந்தார்கள். அதனால் அவர் மூச்சு வாங்கியபடி அமர்ந்திருந்தார். அவரை பார்த்தபோது மெய்யாகவே மதுவிற்கும் சிரிப்பு வந்துவிட்டது. அவள் சிரிப்பதையே பார்த்து கொண்டிருந்தவன், சாரி மது, நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கல என்றான் அமைதியான குரலில். பரவாயில்லை, மெய்யாகவே அவளும் தணிந்துதான் இருந்தாள். புரியல, ரொம்ப மெலிவா இருக்கம்மா என்றான் மெய்யாகவே. என்ன கிண்டலா? சீச்சி, நிச்சயமா இல்லை. நான் 52 கிலோவாக்கும். இதற்கு மேல தேட்டினா வெடிச்சு விடுவேன் சிரிப்போடு என்றாள். போய் சொல்ற நீ? ஹே, நோனோ, சமீபத்திலே கூட பார்த்தேன் நிரஞ்சன். ஓஹோ என்று நம்பாதவன் போல தலையசைத்தான் அவன். ஒருவேளை நிறைய மூட்டை தூக்கி உங்களுக்கு பழக்கம் இருக்கா என்று கிண்டலாய் பேசினாள் மது. அடடா, உனக்கு தெரியாதா மது, அப்பாவோட குடோன்ல கொஞ்ச நாள் அந்த வேலைதானே பார்த்தேன் என்று அவனும் சொல்ல மதுவும் சிரித்து விட்டாள். அந்த ஆனந்தமான சிரிப்பில் அவனும் கலந்து கொண்டான். பேசி சிரித்தபடி சாப்பிட்ட போது உணவு கூட இலகுவாக இறங்கியது அவளுக்கு. உள்மனதில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்தது. அவனே அவளை வீட்டில் கொண்டு சேர்த்தான். அன்று ராத்திரி தூக்கம் பிடிக்கவில்லை மதுவிற்கு. ஏதோ தவறு செய்தது போன்ற ஒரு குற்ற உணர்வு. எப்படி அவனை அனுமதித்தாள்? அவளை எவ்வளவு கீழ்த்தரமாக நினைத்திருப்பான். பெரிதாக அன்று தோட்டத்தில் அறையச் சென்றாளே, இன்று அந்த தைரியமெல்லாம் என்னாயிற்று? வெகு சுலபமாய் அவனிடம் பழகியது உறுத்தியது. அவன் தவறாக நினைத்திருந்தால் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டான். அவன் வேண்டுமென்றே செய்யவில்லை என்பதை அவனுடைய மன்னிப்பே காண்பித்ததே. இருப்பினும் அவளுமா அப்படி நடந்து கொண்டாள் என்று எண்ணியவளுக்கு அடுத்த நாள் வேலைக்கு செல்ல ஏனோ மனமில்லை. வேலைக்கு செல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அவனிடம் முன்னமே அறிவித்தாக வேண்டுமே. என்ன காரணம் சொல்வது என்று நினைத்து கொண்டிருந்த போதே போனில் அழைத்தான் நிரஞ்சன். இன்று கான்ஃபரன்ஸ் அது இதுன்னு உனக்கு களைப்பா இருக்கும் மது.
நீ நல்லா ஓய்வெடுத்துக்கோ. உன்னால் முடியும்ன்ற பட்சத்துல நாளை மறுநாள் வந்தால் போதும் என்றான். மதுவிற்கு அப்பாடா என்று இருந்தது. அவனே தனக்கு பிரச்சனை இல்லாமல் செய்துவிட்டான் என்ற எண்ணத்தில் அவளுக்கு நாய் அழவில்லை. ஹலோ ஸ்வீட் ஹார்ட், ஆர் யூ தேர் என்று அவன் கேட்கவும் மீண்டும் நிலவுலகத்திற்கு வந்தாள் மது. ஓ ஓகே என்ற போது, என்ன யோசனை? ஒரு நாள் என்னை பார்ப்பாமல் எப்படி இருக்க போகிறோம்னு யோசிக்கிறாயா என்று குறும்பாய் கேட்டான் அவன். இல்லை நிரஞ்சன், நாளை மறுநாளும் ஏதேனும் சாக்கிட்டு வராமல் இருக்கலாமா என்று யோசித்துட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க என்று அப்பாவியாக கேட்டபோது, அம்மா தாயே, அப்படி செய்து விடாது, பிறகு என் கதி அதோ கதிதான் என்றான் பயந்த பாவனையுடன். அந்த பயம் இருக்கட்டும் என்று அவளும் சொல்லவே இருவருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. மதுவிற்கு அவன் செய்கை கூட சற்றே ஆறுதலாக இருந்தது. அவளை பற்றி அவன் தவறாக நினைக்கவில்லை. நினைத்திருந்தால் இவ்வளவு இயல்பாக பேசியிருக்க முடியாது. எப்போதும் பேசும் இயல்பான சீண்டல்கள் இல்லாமல் பேசியது இன்னமும் நல்ல எண்ணத்தையே தோற்றுவித்தது.